ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கானிமிலவர். இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா ட்ரீட்டு ஆர்டருங்கிற மனுவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இது 6வது எபிசோட் நண்பர்களை. போன எபிசோடு பார்க்காம இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனுவை புரியாது. அதனால் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எபிசோடும் போய் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடு பாருங்கள், ஓகேவா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த மனம் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் என்ன பார்த்தோம், மானுகம் வச்சுருக்கவனை ஹீரோ அட்டாக் பண்ண போனான். அதுலேருந்து கண்டினியூ பார்ப்பாங்க. ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டான். கையாவும் மூஞ்சி பக்கத்தில் கொண்டு வந்துடும். மானு அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டான்னு பார்த்தா அந்த அட்டாக் கரெக்டாக மூஞ்சி மேலேயே அடிப்பான் ஹீரோ. அவனை மூஞ்சிலே அடித்து சும்மா தட்டால் அடி அங்கிட்டு போய் ஹீரோ விடுவான். அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும். அவன் டக்குன்னு எந்திரிச்சு மூஞ்சி தொடச்சிக்கிட்டு ஹீரோ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிவிட்டு அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு மறுதிருப்பி ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிவிட்டு திரும்ப அவனுக்கு ஒரு மூஞ்சிலே அடிப்பான் பாருங்க. ஒரு அடி சரியான அடியாக இருக்கும் அவனுக்கு. அந்த அடியை வாங்கிட்டு ஆணு கத்திக்கிட்டே கீழே விழுவான். ஹீரோ சும்மா அப்படி காலை வச்சு மிதிக்க போவான் பாருங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை மறுதிருப்பியும் சுட்டுடும். ஹீரோ அப்படியே பொறுமையாக திரும்பி பார்ப்பான். பொண்ணு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே, ஏய் மான், நல்லா இருக்கியா, நீ கரெக்டாக இருக்கியா அப்படின்னு அந்த மானை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்ப்பான். அட்டாச்சை, நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன் போல், எல்லாரையும் கவனிச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். அது சரி, தப்பு பண்ணால என்ன பண்ணுறது, அதை திருத்திக்க வேண்டியதா அப்படின்னு பார்த்துட்டு கையில் சுட்டுருக்கதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஹீரோவை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் ரொம்ப வெகுளியாக இருந்துட்டேன், அதனால் எந்த மக்களையும் நான் நம்பவே கூடாது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட பாக்கெட்லேருந்து கன்னை எடுக்கிறான். இனிமேல் நான் அப்படி எந்த ஒரு மக்களையும் நம்ப மாட்டேன், எந்த ஒரு மனுஷனையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை நீட்டி அந்த பொண்ணோட கையிலே சுட்டுறான் ஹீரோ. ஆன்னு கத்திக்கிட்டு அந்த பொண்ணு கீழே விழுவுது. இன்னொருத்தன் எந்திரிச்சு ஓட பார்ப்பான். அவனுக்கு அப்படியே ஷோல்டர்லேயே ஒரு சூடு போட்டுட்டு ஹீரோ அவங்க 2 பேர் மேலேயும் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான், இதுக்கிட்ட உங்களால் எதுவும் பிரச்சனை வராது, இனிமேல் அவனை பார்க்க வேண்டியதா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஏதோ டங்குன்னு சதேக்கும். என்னாச்சு அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் பக்கத்தில் ஹீரோவுக்கு ஒரு அட்டாக் வர மட்டும் தெரியும். பயங்கரமாக நம்ம மானு தான் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த அட்டாக்கை பார்த்துட்டு அட்ட செகண்டில் ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டச் ஆயிடுவான். ஹீரோ, இச்சே வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பவர்ஃபுல்லாக எப்போ மாறினா, அதோட அவன் கால் வேறு இப்போ உருமாறி இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அச்சே, இவன் வேறு இப்போ சூப்பர் ஹியூமனாக மாறிட்டானடா, இப்போ இவன் முழுமையாக இப்போ அவேக்கன் ஆகிட்டானே, இப்போ இவன் சூப்பர் ஹியூமனில் லெவல் 1 இருக்கான். அட்டச்சே, இந்த கேம் டெவலப் பண்ணவங்கள அவங்கள சும்மா விட மாட்டான்டா, எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறுற அளவுக்கு ஒரு ஷேட்ஸை கொடுத்து வச்சிங்க, அதனால இப்போ அதை பிரேக் பண்ணிட்டு இவனும் சூப்பர் ஹியூமனாக மாட்டானே அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான். எல்லா கேரக்டருக்கும் சூப்பர் ஹியூமனாக மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அதே மட்டும் தான் நானும் வாரியர் ஹியூமனாக இருந்தேன், அதை வச்சு தான் நானும் சூப்பர் ஹியூமனாக மாறியிருந்தேன். ஆனால் இப்போ இவன் ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறிட்டானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். இவனை இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் ஹீரோ பார்த்து சொல்லுவான், டேய் நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு ஹீரோ மறைச்சி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் அட்டச்சை, இப்போ நான் ஒரு மனுஷ அளவுக்கு தான், என்னோடய உடம்பு வச்சு எப்படி இவனை சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவன் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அந்த ஸ்கில்லை பார்த்துட்டு ஹீரோவே ஆச்சரியப்பட்டு போயிடுவான். ஏய், கொஞ்ச நேரம் வரையும் அங்கே தானடா இருந்த, எங்கடா போனான் இப்போ அவன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் 2 ஸ்கில்லை பயன்படுத்துகிறான். எஜிலிட்டி 1, உதைக்கிறது 2 ஸ்கில்லு, அவனோட யூனிக்கான ஸ்கில் அது 2மே. அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருப்பான் அவன். ஹீரோ அவன் எங்கே வரானே பார்க்க முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பான் அவன். ஹீரோ எப்படியோ அவன் வரதை ஒரு வழியாக பார்த்துருவான். அடச்சே, அவன் இப்போ அவனோட ஸ்பீடாக நான் வர அந்த ஸ்கில்லை பயன்படுத்துகிறானே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். டேய் நான் உன்னை இப்போ கொல்ல போகிறேன்டா அப்படின்னு ஹீரோவை ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருப்பான். அவனோட காலில் மற்ற பறியும் கொண்டு வந்து அந்த உதைக்கிற ஸ்கில்லை பயன்படுத்த வருவான். ஹீரோ நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவன் ஹீரோ மேலே வந்து ஆக்டிவேட் பண்ணுவான். ஹீரோ அப்படியே எப்படியோ தப்பிச்சிருவான் அங்கேருந்து. ஹீரோ தாவி குச்சி அங்கிட்டு வந்து கிடப்பான். அவன் மானும் பார்த்துட்டு கட்டு போயிடுவான், எப்படி அவன் தப்பிச்சான் அப்படின்னு. மறுதிருப்பியும் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அதே எஜிலிட்டி ஸ்கில்லை பயன் பண்ணி ஹீரோ போயிட்டு பவர்ஃபுல்லாக ஒரு அட்டாக் பண்ணிடுவான். மானு நினச்சி பார்ப்பான், அவ்வளோதான் இவ்வளோத்தோட அவன் சாவ போகிறான் அப்படின்னு நினைக்கும் போதே மானு அப்படியே வாயை பிளந்துடும். என்னாச்சு, என் அட்டாக்கு டாச் பண்ணிட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் ஹீரோவை. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தா ஒரு ஸ்டிக்கு மட்டும் இருக்கும், அதை வச்சு அவன் பண்ண அட்டாக்கை தடுத்து வச்சுருப்பான் ஹீரோ. டேய் முட்டாள் மிருகமே, நீ ஒரு பைத்தியன்டா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு தெரியுமா, நான் ஒரு வாரியர் அடி, அதனால் நான் வெறும் கன்னை ஒண்டி வச்சு சண்டை போடுவேன் நினச்சியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு காட்டுறாங்க. நம்ம வெறும் கன்னை வச்ச உடனே சண்டை போட முடியாது, நான் ஒரு வாரியர் கிளாஸ்லலாம் இருந்தேன், அதனால் வாரியர் கிளாஸ் அதிகரிக்கணும்னா நம்ம வேறு ஏதாச்சும் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டிக்கு மட்டும் இருக்குது, அந்த ஸ்டிக்கு மட்டும் இருக்கிறத எடுத்து ஹீரோ ஆட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்கில்லெல்லாம் அதிகரிக்க முடியும், அதோட என்னோடய வாரியர் கிளாஸையும் இதை வச்சு என்னால் அன்லாக் பண்ண முடியும், இப்படியே இருந்துச்சுன்னா என்னோடய ஸ்கில்லை நல்லா பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் என்கிட்ட கன்று ஒன்றும் கிடையாது சரியா,
இந்த மானை இப்போ கொத்துக்கறி போட வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் அட்டாக்கை தடுத்ததோட போலீஸ்லாம் வச்சுருக்காங்களே ஸ்டிக்கு அது மட்டும் இருக்க ஸ்டிக் எடுத்து ஹீரோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் லான்ச் பண்ண போகிறான். அவனை பார்த்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, இத்தோட நீ தொலைஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் அவன் மேலேயே லான்ச் பண்ணிடும். அந்த அட்டாக் அவன் மேலே விழுந்ததுக்கப்புறம் ஹீரோ தான் கையில் இருக்க ஸ்டிக்கை பார்ப்பான். அப்படியே ஒரு மாதிரி மினுமினுக்க ஆரம்பிக்கும். என்னென்னு பார்த்தா ஹீரோவுக்கு ஒரு ஸ்கில்லு கொடுத்துருவாங்க. ஹீரோவுக்கு ஸ்வாட்ஸ்மேனுங்கிற ஒரு ஸ்கில்லு, அதுவும் கிரிட்டிக்கல் ஹிட்டு கொடுக்குற ஒரு ஸ்கில்லு, அட்டாக்கு சம்மந்தமான ஒரு ஸ்கில்லை கொடுத்துருவாங்க ஹீரோவுக்கு. இது நல்லா இருக்கே, நம்மளுக்கு நான் ஏற்ற மாட்டேன் ஸ்கில்லு கொடுத்துருக்காங்க இல்லையா, வாரியருக்கு ஏற்ற மாட்டேன் ஸ்கில்லு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்கில்லை அப்படியே பயன்படுத்த ஆரம்பிப்பான். ரைட்டு, லெஃப்ட்டு, கீழே, மேலே, அப்படி தூக்கு, ரைட்டில் தூக்கு, லெஃப்ட்டில் தூக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஹீரோ. அப்புறம் ஒரு அப்பர் கட்டு, அப்புறம் ஒரு லோயர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அவனும் கஷ்டப்பட்டு டார்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படியாச்சும் அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் ஹீரோ உதைக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துடுவான். ஹீரோன்னு நினச்சி பார்ப்போம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு அங்கிட்டு நிறுத்தினா ஒன்றும் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன் காலி எலும்ப உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக் அவன் மேலே பண்ணுவான். அவ்வளோதான்டா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, அடே மானு, உன்னை கொத்தக்கறி போடாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோ வந்து ஸ்டிக்கில் பவரை கேதர் பண்ணிட்டு கிட்டிகள் கிட்டு அந்த ஸ்டைக்கே ஹீரோ மறுதிருப்பியும் பயன்படுத்த ஆரம்பிப்பான். அடி போட்டு வெளுத்து எடுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம மானு கதறுவான், அடே என்னை விட்டுறா அப்படின்னு காம்போ அட்டாக்லாம் போட்டு கிளின்னு கிழிச்சி அவனை அடித்து மயக்கமாற அளவுக்கு கொண்டு போயிடுவான் ஹீரோ. அவன் பொறுமையாக ஹீரோ பார்த்து சொல்லுவான், அடே என்னை விட்டுறா டேய், முடியலடா என்னால், என்னை விட்டுறா அப்படின்னு ஹீரோ பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அப்படியும் விட மாட்டான். அப்படியே ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் எடுத்து அவன் நெஞ்சிலே அடிப்பான் பாருங்க. அந்த ஒரு அட்டாக்கே அப்படியே மான் அப்படியே நல்லா குழஞ்சி போய் செவத்தில் அடித்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். ஹீரோ அவனை பார்த்துக்கிட்டே, ஒரு வழியாக நான் ஜெயிச்சிட்டேன்டா டே, நான் அவனை டிபீட் பண்ணிட்டேன்டா, நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான் ஹீரோ பயங்கரமாக கத்தி அப்படியே சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருப்பான் ஜெயிச்சதில். அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே கையிலேருந்து ஏதோ ரெட் கலரில் ஆற மட்டும் தெரியும். என்னடா அதே என் உடம்புலேருந்து ஏதோ ரெட் கலரில் ஃபீல்ட் மட்டும் வெளில வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஹீரோ சுற்றி நிறையா வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஹீரோவுக்கு பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த ரெட் கலர் கோல்டன் கலராக மாறி ஹீரோவுக்கு அப்போ தான் ஒன்று தெரியுது, நம்ம அவேக்கன் ஆகிட்டோம் அப்படின்னு ஹீரோவுக்கு அப்போ தான் தெரிய வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் சரியான சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா நண்பர்களே?